நீங்க பாட்டு பாடும்போதோ இல்ல பிகினர் லெசனான அலங்காரம் கத்துக்கும் போதோ தாளம் போடுறதுல கன்ஃபியூஷன் இருக்கா? அப்ப இந்த ஒரு சிம்பிள் ட்ரிக்க கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா தாளம் போட்டு டெம்போவை மெயின்டைன் பண்ணலாம். நீங்க இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்களை கத்துக்கலன்னா பின்னாடி பாட்டு பாடும்போது உங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். பாட்டு பாடுறதுல ஸ்ருதி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தாளமும் ரொம்பவே முக்கியமான விஷயம். தாளத்துல மிஸ்டேக் பண்ணி பாடனா நம்ம பாடுறது ஒரு ரிதத்திலேயே இல்லாத மாதிரி இருக்கும். அது கேட்க அவ்வளவா நல்லா இருக்காது. அதனால முறையா நாம அந்த டெம்போவை மெயின்டைன் பண்ணணும். பேசிக்ல கத்துக்கக்கூடிய முதல் தாளம் ஆதி தாளம். அது மட்டும் இல்லாம அலங்காரம் அப்படிங்கிற லெசன்ல நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தாளம் லேர்ன் பண்ணுவோம். அதாவது ரூபக தாளம், ஏக தாளம், ஜம்ப தாளம், திரிபுட தாளம், துருவ தாளம், மட்டிய தாளம் இந்த மாதிரி பேர்கள்ல அது அமைஞ்சிருக்கும். ஒரு ஒரு தாளத்துக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரை நாம மெயின்டைன் பண்ணணும். ஒரு தாளத்தை நாம கத்துக்கும் போது அதுல வெறும் அந்த ஸ்வரங்களை மட்டும் லேர்ன் பண்ணாம அதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ நல்லா புரிஞ்சு கத்துக்கணும். அதாவது லகு, திருத்தம், அனுதிருத்தம் இந்த மாதிரியான அசைவுகளை நாம அந்த லெசன்ல நாம லேர்ன் பண்ணுவோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அலங்காரம் லேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஏன்னா அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் என்னதான் மற்ற லெசன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட் படிச்சிருந்தா கூட அலங்காரத்துல படிக்கும்போது உங்களுக்கு அந்த தாள அசைவுகளையும் நாம மைண்ட்ல வச்சுக்கிட்டு ரெண்டுத்துலயும் ஃபோக்கஸ் பண்ணி பாடும்போது அது கரெக்டா வரணும். அதனாலதான் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா எப்படி அந்த தாளத்தை அப்ரோச் பண்ணலாம், எப்படி நீங்க அதை புரிஞ்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீடுக்கெல்லாம் என்னென்ன மாதிரியா அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லி கொடுப்பேன். அதனால அவங்களால ஈஸியா அந்த எல்லா தாளங்களையும் லேர்ன் பண்ண முடியுது. இதை பத்தி எல்லாம் தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். நீங்க இன்னும் பிகினர் லெசன்ஸ் பத்தி டீடைலா லேர்ன் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே பிகினர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி அந்த டக் சவுண்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க இப்ப ஆதி தாளம் போடும்போது 1 2 3 4 5 6 7 8 அந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் சவுண்ட் மேக் பண்ணி போடுங்க. இல்ல நீங்க 1 2 3 4ன்னு இப்படி ஃபிங்கர் கவுண்ட் வச்சு போட்டீங்கன்னா உங்களால அந்த ரிதமா தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க எந்த ஃபிங்கர் வைக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி எந்த ஃபிங்கர் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க நல்ல சவுண்ட் போட்டு உங்களோட லேப்லயோ இல்ல கையிலயோ, லேப்ல போடுறது தான் பெஸ்ட். கையில போடுறது இப்போ ஆன்லைன் கிளாஸ்லலாம் நம்ம கையில போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதனால நீங்க அந்த சவுண்ட் கொடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கா உங்களை கைட் பண்ணும். அதுல வரக்கூடிய அந்த ஒரு தட்டுக்கும் இன்னொரு தட்டுக்கும் இடையில இருக்க டியூரேஷன் தான் ரொம்பவே முக்கியம். அதுதான் உங்களோட பாட்டோட ஆர் லெசனோட அந்த டெம்போவை மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்ப சிம்பிளா ஏக தாளம் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டு நாம அதுல 3 ஸ்பீடும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க அதே விஷயங்களை நீங்க மற்ற தாளத்துக்கும் அப்ளை பண்ணி நீங்க அதையும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு தாளத்தை கத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் அந்த தாளத்தோட ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த தாளத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப சத்துஷ்ர ஜாதி ஏக தாளம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சத்துஷ்ர அப்படின்னா 4, இந்த மாதிரி இப்ப திஷ்ர அப்படின்னா 3, மிஸ்ர அப்படின்னா அது 7. இந்த மாதிரி ஒரு ஒரு தாளத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கும். ஸோ அது ஏன் அப்படி மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா இப்ப நீங்க அதுல வரக்கூடிய லகு, திருத்தம், அனுதிருத்தம் இந்த மாதிரி அங்காஸ்னு சொல்லுவாங்க அத பேரு. இப்ப லகுனா ஒரு பீட் ஃபாலோட் பை எ ஃபிங்கர் கவுண்ட். ஒரு தட்டி எத்தனை ஃபிங்கர் கவுண்ட் போடுறீங்க அப்படிங்கறத தான் லகு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுவாங்க. இப்ப ஒரு தட்டு தட்டி 3 ஃபிங்கர் கவுண்ட் போட்டீங்கன்னா அந்த லகுவை L4 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு தட்டு தட்டி 2 ஃபிங்கர் கவுண்ட் தான் போடுறீங்க அப்படின்னா அப்ப டோட்டல் 1 2 3 ஆச்சு. ஸோ L3 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இப்ப இதுல வரக்கூடிய L3 L4 அப்படிங்கிறது தான் நீங்க அதுல எந்த தாளத்தோட பேர்ல திஸ்ர ஜாத்தியா இல்ல சதுஷ்ர ஜாத்தியா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு தாளத்தோட ஃபுல் ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன இருக்கு, அதாவது ஒரு தட்டு தட்டி ஃபிங்கர் கவுண்ட் போடுறதுக்கு பேரு லகு, ஒரு தட்டு தட்டிட்டு திருப்பறதுக்கு பேரு திருத்தம், ஒரே ஒரு தட்டு மட்டும் அனுதிருத்தம். இதுதான்
அந்த தாளங்களோட ஸ்ட்ரக்சர். இந்த தாளத்துல எத்தனை லகு இருக்கு, என்ன திருத்தம் எத்தனை இருக்கு, அனுதிருத்தம் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்து அதை டீட்டெயில்ஸை புரிஞ்சு கத்துக்கிட்டாதான் ஈஸியா அதை அப்ரோச் பண்ண முடியும். இது ஒரு தாளத்துக்கு ஏத்த மாதிரி மாறி மாறி வரும். இப்ப ஏக தாளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 1 2 3 4 அவ்வளவுதான். இந்த ஆதி தாளத்துல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லகு மட்டும்தான் ஏக தாளம். ஆதி தாளத்துல பாதி ஏக தாளம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான டீடைல்ஸை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதுல என்ன ஸ்வரங்கள் யூஸ் பண்ணிருக்காங்க, சரி கம ரிகமப கம பத மபதனி பதனிசா அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல போகுது. அதாவது நீங்க சரிகம பதனிசா அந்த அசெண்டிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு சரி கமா ஃபர்ஸ்ட் 4 ஸ்வரம், அப்புறம் சாவை விட்டுட்டு ரி க மா பா, ரிய விட்டுட்டு க மா பாத, அந்த மாதிரி ஒரு ஸ்வரா பேட்டர்ன்ல அந்த தாளத்தோட அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ பேரு, அதோட டீடைல்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அதுல யூஸ் பண்ணக்கூடிய ஸ்வரங்கள் என்ன, அதோட பேட்டர்ன் என்ன, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்புறம்தான் தாளத்துக்குள்ளேயே போகணும். இப்ப அந்த தாளத்தை எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஒரு தட்டு 3 ஃபிங்கர் கவுண்ட். இந்த 3 ஃபிங்கர் கவுண்ட்டை நீங்க இப்படி 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 வைக்காம ஜஸ்ட் மேக் அ சவுண்ட். உங்களுக்கு இந்த ஃபிங்கர் நீங்க டச் பண்றீங்கன்னு தெரிஞ்சா போதும். இந்த மாதிரி நீங்க சவுண்டோட அந்த தாளம் போட கத்துக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா அதை புரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த தாளத்தை எப்படி அந்த ஸ்வரா பேட்டர்ன் போகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல ஒரு தட்டுக்கு ஒரு ஸ்வரம், செகண்ட் ஸ்பீட்ல ஒரு தட்டுக்கு 2 ஸ்வரம், தேர்ட் ஸ்பீட்ல ஒரு தட்டுக்கு 4 ஸ்வரம் வரும். நீங்க முன்னாடி லெசன்ல லேர்ன் பண்ண அதே கான்செப்ட் தான். சரி க மா ரி க மா பா க மா பா த மா பா த நீ பா த நீ சா சா நீ த பா நீ த பா மா த பா மா க பா மா க ரி மா க ரி சா. செகண்ட் ஸ்பீட் எப்படி அப்படின்னா சரி அப்படிங்கிறது ஒரு தட்டுல வந்துடும். அந்த மாதிரி 2 ஸ்வரமா, அதாவது ஒரு தாளம் ஃபர்ஸ்ட் ஸ்பீட்ல ஒரு லைன்ல கம்ப்ளீட் ஆயிடும். ஆனா செகண்ட் ஸ்பீட்ல 2 லைன் அதுக்கு தேவைப்படும். அதாவது சாரி காமா அந்த லைனும் ரிகாமாப்பா 2 லைனும் சேர்ந்து தான் உங்களுக்கு ஒரு தாளத்துல நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். 2 பாடும்போது, அதாவது சரி காமா ஒரு லைன் முடிஞ்சுதா, ரீக மாப்பா 2வது லைன் முடிஞ்சது. இதுல வரக்கூடிய இதே கான்செப்ட் தான் நீங்க எவ்வளவு பெரிய தாளமா இருந்தாலும் நீங்க அதுல அப்ளை பண்ணி பார்க்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்பீடுக்கு ஒரு லைன்ல ஒரு தாளம் ஸ்ட்ரக்சரை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும் ஒரு ஸ்வரமா பாடி. செகண்ட் ஸ்பீட்ல 2 லைனுக்கு ஒரு தாளம் கம்ப்ளீட் பண்ணணும். தேர்ட் ஸ்பீட்ல 4 லைனுக்கு ஒரு தாளம் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கான்செப்டை நீங்க துருவ தாளத்துக்கு அப்ளை பண்ணலாம், மட்டிய தாளத்துக்கு அப்ளை பண்ணலாம். எல்லா தாளமுமே இதே மாதிரிதான் வரும். ஆனா அந்தந்த தாளத்துக்குரிய ஸ்ட்ரக்சர்ல அப்ளை ஆகும். இதுல ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். அதாவது நீங்க அந்த ஸ்பீட் டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பீட் பாடி முடிச்ச உடனேயே செகண்ட் ஸ்பீட் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி செகண்ட் ஸ்பீட் முடிக்கும் போதே உடனே தேர்ட் ஸ்பீடும் ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்பதான் உங்களுக்கு எப்படி அது ஓக்கல்ல ஷிஃப்ட் ஆகுது, ஆனா இங்க நாம எந்த மாற்றமும் செய்யல அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்பீடோட லாஸ்ட் லைன் பாடிட்டு அப்படியே நான் செகண்ட் ஸ்பீடோ எடுத்து காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மா க ரி சா சரி க மா ரி க மா ப க மா ப த மா ப த நீ ப த நீ சா சா நீ த ப நீ த ப மா த ப மா க ப மா க ரி மா க ரி சா. இதுக்கப்புறம் நீங்க தேர்ட் ஸ்பீட் போகும்போது 4 லைனா நீங்க ஒரு தாளத்துக்கு பாடணும். அதுல கூட இன்னும் பிகினருக்கான ஈஸியான மெத்தடா என்ன சொல்லலாம் அப்படின்னா, நீங்க அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த தாளம் அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நடுவுல எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணா கூட
நீங்க உடனே அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டு நீங்க திருப்பியும் பாடலாம். அந்த மாதிரி நீங்க அத புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன்னா திடீர்னு நடுவுல மிஸ்டேக் பண்ணிட்டு எங்க இருந்து பாடுறது, எது எடுக்கிறது அப்படின்னு ரொம்ப கன்ஃப்யூஷன் வரும். இது சின்ன தாளம்ங்கிறனால ஈஸியா புரிஞ்சிரும். ஆனா இப்ப துருவ தாளம் எடுத்தீங்கன்னா, அதுல திருத்தம், நிறைய லகுஸ் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எங்க தட்டி திருப்பணும், எங்க லகு போடணும் அப்படிங்கிற நிறைய கன்ஃப்யூஷன் வரும். அப்ப அதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா, இந்த சின்ன தாளத்துல நாம நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சுகிட்டு நீங்க அதெல்லாம் பாடும்போது உங்களால ரொம்பவே ஈஸியா பாட முடியும். இப்ப நான் தாளத்தோட அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ஸ உங்களுக்கு 3rd ஸ்பீட்ல சொல்றேன். அப்ப நீங்க ஈஸியா அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ஸ ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இப்ப ஏக்க தாளத்துல சரிகம, ரிகமபா, கமபத, மபதனி. இந்த மபதனியோட எண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பதனிசா தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்ப மபதனியோட இந்த 4 லைன்ஸ் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஏக்க தாளத்தோட ஒரு தாளத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் 4 லைன்ஸ், அதுக்கப்புறம் 4 லைன்ஸ். இதே மாதிரி தான் எல்லா தாளத்திலையும் மபதனி அப்படிங்கிற அந்த ஒரு ஃப்ரேசிங்கோட தான் எண்ட் ஆகும். ஸோ அதை நீங்க அந்தந்த தாளத்துக்கு ஏத்த ஸ்ட்ரக்சரோட நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்து பதனிசா, சானிதாப்பா, நிதாபாமா, தாப்பாமாக இந்த 4 லைன். அதுக்கப்புறம் பாமகரி, மகரிசா. இப்ப இன்னும் 2 மகரிசான்னு முடிஞ்சிருச்சு. அந்த அந்த தாளத்தோட ஸ்வரங்களை நம்ம பாடிட்டோம். ஆனா இன்னும் 2 பீட் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதனால கம்ப்ளீட் ஆகாதனால இன்னொரு டைம் நீங்க சரிகமால ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் பாடணும். அப்ப சரிகம, ரிகமபா. அதுக்கப்புறம் கமபத, மபதனி, பதனிசா, சானிதாப்பா. அடுத்தது நீ இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். நிதாபம, தபமாக, பாமகரி, மகரிசான் எண்ட் ஆயிடும். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தாளத்தை நாம புரிஞ்சுக்கணும். சரி கம ரி கம ப கம பத ம பத நி பத நி ச ச நி த ப நி த ப ம த ப ம க ப ம க ரி ச. சரி கம ரி கம ப கம பத ம பத நி பத நி ச ச நி த ப நி த ப ம த ப ம க ப ம க ரி ச. இந்த மாதிரி பேசிக் லெசனான அலங்காரம் நீங்க புரிஞ்சு தாளம் போடும்போது உங்களுக்கு அந்த தாளத்துக்கான அந்த டக் டக் அந்த டெம்போவை எப்படி மெயின்டைன் பண்றது, அந்த டியூரேஷன் அதெல்லாம் நல்லாவே புரிய ஆரம்பிக்கும்.